இயேசுவே உண்மையான திராட்சை செடி. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவே உண்மையான திராட்சை செடி என்பதின் விளக்கம் புரிந்து கொள்ளலாமா? உண்மையான திராட்சை செடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனிகொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனித்தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார் என்று வேதவசனம் சொல்கிறது. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் திராட்சை தோட்டம் வைத்து திராட்சை ரசம் எடுப்பதுதான். அதிக அளவில் தோட்டம் வைத்திருப்பார்கள். திராட்சை ரசம் அவர்களுடைய முக்கிய உணவாக கருதப்பட்டது. அதே போல நல்ல மேய்ப்பராகவும் இருந்தார்கள். ஆட்டு மந்தைகள் அதிகம் வைத்துக்கொண்டு ஆடு மாடுகள் வளர்ப்பவர்களாக இருந்தார்கள். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் நுழைவாயில்களிலும் தங்களுடைய வீட்டு நிலை வாசல்களிலும் தங்கத்தாலான திராட்சை செடிகளை வைத்து அலங்காரம் செய்து மின்விளக்குகள் வைத்து அதை மிகவும் தங்கத்திலே ஜொலி ஜொலிப்பாக காணப்படும். அதனால்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், அந்த மாதிரி தங்கத்தாலோ வைரத்தாலோ ஆன திராட்சை செடி நான் அல்ல, உண்மையான திராட்சை செடி என்று இங்கே நானே உண்மையான திராட்சை செடி என்று குறிப்பிடுகிறார். அந்த திராட்சை கொடியானது அந்த செடியோடு இணைந்திருந்தால்தான் மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த கொடி தனியா போயிட்டா பலன் கொடுக்குமா? கொடுக்காது. அதை வெட்டி நம்ம வெயிலில் போட்டு எரித்து விடுவோம். அது போலத்தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அவரோடு ஒன்றித்து இருக்கணும். பெயரளவில் நம்ம கிறிஸ்துவர்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை. நம்மளால் கனி கொடுக்க முடியாது. அவருள் இணைந்து வாழ்ந்து கனி கொடுக்கிற கிளையாக நம்ம மாறணும். உண்மையான திராட்சை செடியாக உள்ள நம்ம ஆண்டவரிடம் நாம் உண்மையான திராட்சை கொடியாக மாறி மிகுந்த பலனை அளிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வேதவசனம் சொல்லும் உண்மை. பிரைஸ் தி லார்ட்.